ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். இந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அப்படின்னா அந்த கல்வி வந்து பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒரே பால் 3 சிக்ஸர் நீட் ஸ்கோர் செய்த தளபதி விஜய், பாராட்டும் திமுக, அதிமுக, காங்கிரஸ். நீட் தேர்வால ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லோருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் ஒரு சத்தியமான உண்மை எனவும், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கூறியுள்ள நிலையில அவரோட கருத்தை திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் 2ஆம் கட்ட கல்விகளை இன்று வழங்கினாரு. இதற்காக திருவான்மியூர்ல நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்திற்கு அதிகாலையிலேயே வருகை தந்திருந்தார். நிகழ்ச்சியில செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களை சேர்ந்த 725 மாணவர்கள் உட்பட 3500 பேர் பங்கேற்றாங்க. அவர்களுக்கு பெற்றோர்கள் முன்னிலையில சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி விஜய் கௌரவித்தார். காலை 10 மணிக்கு வருகை தந்த விஜய்க்கு மாணவ மாணவிகள் உற்சாகமா வரவேற்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு நிகழ்ச்சியில பேசிய விஜய், நீட் தேர்வால ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள்னு எல்லோருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் ஒரு சத்தியமான உண்மை. இந்த நீட் பற்றி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரா இருக்கு. 1975க்கு முன்னால கல்வி மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு. உங்க எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அது. ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்னு சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் பிரச்சனை. 2வது, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது அடிப்படையாகவே கல்வி கற்கும் நோக்கத்திற்கு ஒரு எதிரான விஷயமா நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இதை நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே கேட்கல. அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள் இருக்கு. பன்முகத்தன்மை அப்படின்றது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மாநில மொழியில படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு, என்சிஇஆர்டி சிலபஸ்ல வந்து தேர்வு வச்சா அது எப்படி? மே மாதம் நடந்த நீட் தேர்வுல குளறுபடிகள் காரணமா, அந்த தேர்வு காரணமா நம்பகத்தன்மையே போயிடுச்சு. இதற்கு நீட் விலக்கு தான் ஒரே தீர்வு. இதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் மனதார வரவேற்கிறேன். கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இல்லையேல் சிறப்பு பொது பட்டியலை உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும்னு சொன்னாரு. இந்த நிலையில நடிகர் விஜயோட இந்த முதிர்ச்சியான கருத்துக்கு திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா பேசிய திமுக அமைப்பு செயலாளரான RS பாரதி, இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிராக பேசி வர்றாங்க. நடிகர் விஜய் தமிழ்நாடு அரசோட தீர்மானத்தை ஆதரிப்பதா சொல்லி இருக்காரு. விஜயோட கருத்து வரவேற்கத்தக்கது. நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆதரிக்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கு. கல்வியை
பொதுப்பட்டியல்ல இருந்து நீக்கணும்னு சொன்ன விஜயோட கருத்து பாராட்டத்தக்கது. நீட் தேர்வுக்கு எதிரா ஒரு காலத்துல திமுக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்று தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரா பேசிட்டு வர்றாங்கன்னு சொன்னாரு. இதே போல அதிமுக தரப்புல பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நடிகர் விஜயோட நீட் தேர்வு குறித்த கருத்து வரவேற்கத்தக்கது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும்ன்ற கருத்து, அதற்காக விஜய் குரல் கொடுத்ததும் வரவேற்கத்தக்கது. நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதும் அதிமுகவோட நிலைப்பாடுன்னு சொல்லி இருக்காரு. இதே போல நடிகர் விஜயோட கருத்தை வரவேற்று பேசியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை. இது தொடர்பா பேசிய அவர், நீட் விலக்கு குறித்து விஜய் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. மேலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும்னு விஜயோட கருத்தை பாராட்டுறோம், அவரோட கருத்தை வரவேற்கிறோம்னு சொல்லி இருக்காரு. இதன் காரணமா நீட் குறித்த தன்னோட ஒரே பேச்சில திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும் கட்சிகளை தனக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி விஜய் பண்ணிட்டாருன்னு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருத்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க.